கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் என மத்திய அமைச்சருக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கிறது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டியளித்திருந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், இருமொழிக் கொள்கையால் தமிழகத்தில் என்ன தீங்கு ஏற்பட்டுள்ளது, மும்மொழிக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வற்புறுத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியதோடு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி மத்திய அரசு நிதி வழங்காவிட்டாலும் தொடர்ந்து நமது கொள்கைகளை விட்டுவிட்டு தமிழக அரசு சொந்த நிதியில் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி வருவதாக கூறினார். அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அண்ணாவே அதற்கு பல விளக்குரைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நம்முடைய தமிழ் கலைஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாம் இருக்கும் பொழுது எஜுகேஷன் வரும்பொழுது இன்னைக்கு பல விதத்திலும் ஏன் அவங்க நிதி எதற்காக ஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த சமகர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட 20 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அந்த 20 ஆப்ஜெக்டிவ்ஸ்ல ஏறத்தாழ 20 டாப்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அந்த 20ல 19 டாப்ல இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆனால் அதுல 20ல வெறும் 8 மட்டும் டாப்ல இருக்குது குஜராத். அந்த 20ல 3 இடத்துல மட்டும் இருக்கின்ற உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். அந்த 20ல வெறும் 2 இடத்துல டாப்ல இருக்க பீகார். இந்த எல்லாத்துக்குமே நீங்க பணம் ஒதுக்குறீங்க. ஆனா எங்களுக்கு நீங்க பணம் ஒதுக்க மாட்டீங்க. புதுச்சேரியில் 3 வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் விழவர்கரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி டெஸ்கானின் மகன் ரசி, ஜே நகரைச் சேர்ந்த ஆதி மற்றும் திடீர் நகரைச் சேர்ந்த தேவா ஆகிய 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி சத்யாவை சென்னையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கில் சஞ்சீவி, ரவீந்திரகுமார், காமேஷ் ஆகிய 7 பேரை கைதிருந்த நிலையில் தற்போது விஷ்ணு, சக்திவேல் மற்றும் ஒரு சிறார் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட 10 பேரையும் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள அபிரகாம், விக்கி மற்றும் மற்றொரு வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரூபாய் 6.87 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி தினசரி சந்தை திறந்து வைக்கப்பட்டது. புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தினசரி சந்தை திறப்பு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற நிலையில் அமைச்சர்கள் KN நேரு, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கனிமொழி கருணாநிதி MP ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். தொடர்ந்து திருச்செந்தூரில் நகராட்சி அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் பகுதியில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் KN நேரு, தமிழகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 60% பேர் நகர்ப்புறத்தில் வசித்து வருவதாகவும் இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சாலை, குடிநீர், கழிப்பிட வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டுப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கட்டடங்கள் புதிதாக பஸ் ஸ்டாண்டு கட்டப்படுகிறது, பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது, புதிய மார்க்கெட் கட்டப்படுகிறது, சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கழிவறைகள் கட்டப்படுகிறது, மின்மயானங்கள் உருவாக்கப்படுகிறது. அனைத்து மக்களுக்குமே செய்யக்கூடிய முதலமைச்சர் செய்வது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையிலே 60% பேர் நகர்ப்புறத்திலே வசிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நடக்க சாலை, இருக்க இடம், பார்க்க வெளிச்சம், கழிவறை வசதி, நூலக வசதி, பள்ளிக்கூட வசதி, மருத்துவமனை வசதி என்று அனைத்துமே நகர்ப்புறங்களிலே நகராட்சிகள் மூலமாக, மாநகராட்சிகள் மூலமாக செய்யப்படுகிறது. இங்கே கூட நம்முடைய மகேஷ்குமார், ஜெகன் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு மட்டும் இதுவரை அவருடைய காலத்திலே மேயராக இருந்தபோது எவ்வளவு தந்தார்கள், இப்போது எவ்வளவு வந்திருக்கிறது என்று சொன்னால் 350 கோடி ரூபாய் தூத்துக்குடி மாநகராட்சி மட்டும் தரப்பட்டிருக்கிறது.
மாநகராட்சியுடன் ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என மதுரையில் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், மூர்த்தி, செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி MP மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சியுடன் இணைப்பது தொடர்பான ஆட்சேபனை தெரிவிக்க 120 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியுடன் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்தார். உயர்கல்வியை உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சியை தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டுள்ளார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் புகழாரம் சூட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட KN பேட்டை, காரைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட தொடக்க நிகழ்வினை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். அப்போது நிகழ்வில் மனு அளித்தவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன், மின்னொலியை விட வேகமாக செயலாற்றி முதல்வர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் எனவும், தனியார் கல்லூரிகளில் செட் முடித்தவர்கள் தகுதி வாய்ந்து பணி நியமனம் செய்யப்படுகின்றன. ஆய்வு மேற்கொள்ளும் நிலையில் அது குறித்து புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும், உயர்கல்வியை உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையில் தமிழக முதலமைச்சர் ஈடுபட்டுள்ளார் என தெரிவித்தார். ஏற்கனவே செட் பதிவு செய்யப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்ற நெறிமுறை வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கு RJD மூலமாகவும் டைரக்டர் மூலமாகவும் அவைகள் கண்காணிக்கப்பட்டும் இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக சொல்லுகிற வார்த்தை என்பது வேறு. அதுவே புகார் மனுவாக தந்து நாங்கள் பல கல்லூரிகளில் சென்று அது உண்மை எனப்பட்டால் தக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். உயர்கல்வியை உச்சநிலையில் கொண்டு செல்கிற பெருமுயற்சியை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். அதில் வெற்றி காணுவோம். வருகிற மார்ச் மாதம் செட் தேர்வு பல ஆண்டுகள் நடத்தப்படாமல் இருந்த தேர்வுக்கு தேதி குறிப்பிடப்பட்டு நேற்றைய தினம் அட்டவணை வெளியிட்டிருக்கிறோம். எனவே கல்வியில், உயர்கல்வியில் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் செயல்படுகிறார். இந்த துறை அதற்கு பக்கபலமாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.